என்ன பா சாவி அந்த மொனை வரைக்கும் போயிட்டு வரேன். இருடா, டீ சாப்பிட்டு போலாம் இரு. தாப்பா அந்த மொனை வரைக்கும் போயிட்டு வரேன்ப்பா. என்ன கேட்க மாட்டே நீ? இந்த ஓட்ட வண்டி ஒரு ரவுண்டு கொடுத்துக்கு ஓவரா பில்டப் பண்ணுறாரு. ஐயோ செம்மையாகுது வண்டி. பா ரெண்டு பேர் போயிட்டு வந்துடுறப்பா. சரிப்பா, சீக்கிரமாக போயிட்டு வா, வேலை நிறையா இருக்குது. அண்ணா வேணாண்ணா. குமார் வா உட்கார், டீ சாப்பிடு. மாசா ஒரு டீ போடுங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கும்பா. ஒரு ரவுண்டு தானேப்பா கேட்குறேன். நானும் வரேன்னு தானே சொல்கிறேன். இருடா, கொடுத்து அனுப்பாண்ணே, போய் வரட்டான். இல்லைப்பா, அவனை தனியாக வண்டி ஓட்ட விட்றதில்ல. இந்த காலத்தில் 5 வயசு பசங்களாம் வண்டி ஓட்டுறாங்கண்ணே. என் பையன் 8 வயசுலேருந்து ஓட்டுறான். இப்போ என்னை விட சூப்பராக ஓட்டுறான். அதான் அவனுக்கும் தனியாக 1.25 லட்சத்தில் புது வண்டி வாங்கி கொடுத்துட்டான். இன்னும் நீ பழைய ஆள் மாதிரியே இருக்குண்ணே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தானே மாறணும். வண்டி ஓட்டுறதுக்குன்னு ஒரு வயசு பக்குவம் வேணும்பா. இந்த வயசில் வண்டி ஓட்டி அவன் என்ன சாதிக்க போகிறான்? அண்ணே, நான் எங்கன்னா வெளியூர் போயிட்டேன்னா என் பையன் தானே வண்டி எடுத்துன்னு போய் காய்கறி வாங்கி வருவான். ஏன் ஸ்கூலுக்கே தனியாக போய் வருவான். இப்போல்லாம் நான் வண்டி ஓட்டுறதுக்கே பயமாகுதுப்பா. இந்தாண்ணே, இதில் அவனை எங்கே தனியாக விடுறது? வரம்பா. சரிண்ணா. டேய், ஏன்டா வண்டின்னு தொல்லை பண்ணுற? அப்பா நீ பேசுனா ஓட்டுறேன்ப்பா. சரி இருந்தா ஓட்டு, நான் சொல்கிற மாதிரி தான் ஓட்டணும். சரிப்பா. சரிம்மா. இந்த காலத்தில் பசங்களை கண்ட்ரோலாக வச்சிருக்கிறாரு. இப்போல்லாம் ஃப்ரீயாக ஒன்றுண்ணே. தம்பி, வண்டி ஓட்டுறதுன்னு ஒரு வயசு இருக்குதுடா. அப்போ நானே உனக்கு வண்டி வாங்கி தரேன். அப்பா அந்த அங்கிள் அவங்க பையனை தனியாக வண்டி ஓட்ட விட்றாரு. உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையாப்பா? உன் மேலே நம்பிக்கை இருக்குதுப்பா. எதிரில் வரவங்க குடிச்சிட்டு வருவாங்க, வேகமாக வருவாங்க, உன்னை இடிக்கிற மாதிரி வருவாங்க. அந்த டைமில் உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்கும் பக்குவம் அந்த வயசு வரும்போது நானே வண்டி வாங்கி தரேன். ஹலோ சார், ஏமலை ஏரிகாரில் ஒரு ஆக்சிடென்ட், சீக்கிரம் ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சார். நம்ம குமார் பிள்ளை மாதிரி இல்லை? ஆமாப்பா, ஆமாம் அந்த அங்கிளோட பையன்தான். ஹலோ குமார், எங்க பாக்குற? உன் பிள்ளை ஏரிகார மேல ஆக்சிடென்ட் கிடக்குறான்பா, வாப்பா. என் பையன் 8 வயசுலேருந்து ஓட்டுறான். இப்போ என்னை விட சூப்பராக ஓட்டுறான். நான் எங்கன்னா வெளியூர் போயிட்டேன்னா என் பையன் தானே வண்டி எடுத்துன்னு போய் காய்கறி வாங்கி வருவான். ஏன் ஸ்கூலுக்கே தனியாக போய் வருவான். அதான் அவனுக்கும் தனியாக 1.25 லட்சத்தில் புது வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். அப்பா வண்டி நீங்களே ஓட்டுங்கப்பா. பிள்ளைகளின் ஆசையை உணர்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு வரும் ஆபத்தை உணர்த்துவதும் பெற்றோரின் கடமையே. சிந்திப்போம், சிந்திப்பேர். நன்றி, உங்கள் ஜான்குமார்.